இந்த நாளும் கூட இந்த வெள்ளிக்கிழமையில் தேவரே நம்மோடு கூட இடைவிடும்படியாக ஜெபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஏவாய் யாஷா மெஷியாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா ஜெபிக்கிறேன். எங்கள் தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஜெபிக்கிறேன். இந்த நாளும் கூட அந்த வெள்ளிக்கிழமைக்குரிய வார்த்தை கொண்டு தேவரே என்னோடு எங்களோடு நீங்கள் பேசுங்க, மறுபோதை வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஏவாய் யாஷா மெஷி நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 45வது சங்கீதம் 45 15ஆம் வசனம் வாசிப்போம். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இந்த பூமியில் நம்ம எல்லாரும் மனிதராக பிறந்திருக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். எல்லாரும் மனுஷனாக பிறந்திருக்கிறோம், யாரும் மிருகம் கிடையாது. ஆனால் இந்த பிறந்து நம்ம அந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பிற்பாடு நாம் செய்கிற நன்மை தீமை இவையெல்லாம் தேவன் பார்த்து இந்த பூமியிலையும் நம்மளை மகிழ்ச்சியோடு களிப்போடு வைத்து நம்மளை எங்கே கொண்டுட்டு போகிறாருன்னா ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிக்கும்படியாக தேவன் நம்மளை முன்குறித்து இருக்கிறார். அல்லேலூயா. ராஜா அரண்மனைக்குள் நம்ம வந்து பிரவேசிக்கணும். அப்படி பிரவேசிப்பதற்கு அடுத்த வசனம் சொல்லுது, உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பேன். ரெண்டு காரியத்தை நம்ம கவனிக்கணும் இந்த இடத்துல. உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் மெஸ்ஸியா ஞானஸ்தானம் பெற்ற கரையேறின பொழுது வானது சத்தம் உண்டாயிற்று, இவருடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன். இவருடைய நேசகுமாரன் இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன். சத்தம் உண்டாயிற்று. இப்போ பிதாவுக்கு பதிலாக குமாரன் இந்த பூமியில் யாராக இருக்கிறாரு? பிரபு. வாசிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். குமாரன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ பிதா யாருன்னு கேட்டால் யாஷ்வாவுக்கு பதிலாக யாஷ்வா பூமி எங்கும் யாராக இருப்பார்? ராஜாவாக இருப்பார். எதான் சொல்லுது? யாஷ்வா பூமி என்ன செய்வார்? ராஜாவாக இருப்பார். அந்நாளிலே ஒரே யாஷ்வா இருப்பார், அவருடைய நாமம் எப்படி இருக்குமா? ஒன்றாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இதை யாரு சொல்றதுங்கிறதான் நம்ம கேள்வி. அவரு சொன்னார், இவர் சொன்னார், அமைச்சர் சொன்னார், பெரிய அதிகாரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. இது யாரு சொல்றது? அவரே சொல்றாரு. அதை மாற்றுவதற்கு ஒரு மனுஷனாலும் கூடாது, முடியாது. என்ன சொல்ற? அப்பொழுது யாசுவா பூமி மீதங்க ராஜாவாய் இருப்பார், அந்நாளில் ஒரே யாசுவாய் இருப்பார், அவருடைய நாமும் ஒன்றாயிருக்கும். அல்லேலூயா. ஒரே யாசுவா, அவருடைய நாமம் எப்படி இருக்கும்? ஒன்றாயிருக்கும். இப்போ நம்ம சங்கீதத்தில் வாசித்தபடி பிதாக்களுக்கு பதிலாக யார் இருக்கிறா? குமாரன் வந்துட்டார். எப்போ அவர் ஞானஸ்தானம் எடுத்தாரோ அப்போ என்னாச்சு? ஒரு சத்தம் உண்டாயிற்று. வானத்திலிருந்து இவருடைய நேசகுமாரன். இப்போ
அவருடைய பெயரில் தான் பூமி எங்கும் ஆளுகை பிரபுக்களாக இருப்பார்கள். இப்போ சங்கீதம் 45வது சங்கீதத்தில் 17ஆம் வசனம் சொல்லுது, வாசிப்போம். உமது நாமத்தை எல்லா தலைமுறையிலும். இந்த இடத்துல இன்றைக்கு இருக்கிற திருச்சபைன்னு சொல்லக்கூடிய அநேகர் விழுந்து விட்டார்கள். முதல் நூற்றாண்டில் தேவன் தன்னுடைய குமாரனுக்கு என்ன பேர் சூட்டினாரோ அந்த பெயர் தான் ஒவ்வொரு தலைமுறையிலும் இருக்கணும். அடுத்த தலைமுறையில் பேர் மாற்றக்கூடாது. மாற்றுனா அது கள்ளோபதேசம், அதுதான் துருபதேசம். இங்கே என்ன வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாமத்தை எல்லா தலைமுறையிலும் பிரஸ்தவப்படுத்துவேன், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். துதி பரலோகம் போகணும் என்று சொன்னால் நாமத்தை சொதப்பக்கூடாது. சரி, இந்த வருஷம் இந்த தலைமுறையில் இந்த பேர் இருக்கட்டும், அடுத்த வருஷம் என்ன பண்ணிடுவோம், வேறு பேர் கொடுத்துருவோம். என்ன விலைவாசி ஏறதா இது? இதை பார்க்குற கேட்குற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது விலைவாசி ஏற்றமா? இந்த ஆட்சியில் 5 ரூபா ஏறும், தோறும் ஒரு அடுத்த ஆட்சியில் 10 ரூபா ஏறும், நான் குறைக்கிறேன்னு ஆட்சிக்கு வந்தப்போ அடுத்து 20 ரூபா ஏறும். அப்படிப்பட்ட ஏற்றமா? கிடையாது. என்ன சொல்லுது? நாமத்தை எல்லா ஒவ்வொரு தலைமுறையிலும் அவருடைய பெயர் மாறாது பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்களும் என்னென்றைக்கும் சதா காலங்களிலும் துதிப்பீங்க. ஜெபத்துக்கு போகிறீங்க, போய் ஆராதிக்கிறீங்க, ஆடல் பாடல் நடக்குது, ஆனால் நரகத்துக்கு போகக்கூடாது. நாமத்தை சரியாக சொல்லலைன்னா நரகத்துக்கு தான் போய் ஆகணும். நாமத்தை சரியாக சொல்லவில்லை என்று சொன்னால் பாதாளம் வாயை விரிவாக திறந்துடும். ஏனெனில் நாமத்தை சொல்வதற்கு நமக்காய் இந்த பூமியில் வாழ்ந்து காண்பித்து இப்படித்தான் வாழ என்று சொல்லி சென்ற தெய்வம்தான் மரியாளின் மைந்தன் மெசியா. இது ஆர்சி வேதாகமத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நீ யாவரும் ஒருவேளை கேட்குறவங்களுக்கு ஆர்சி வேதாகமம் இல்லைன்னா, யாராவது ஆர்சியம்கள் இருந்தாங்கன்னா அதை எடுத்து மத்தேயு ஆரம்பிக்கிற இடத்துல கீழே பாருங்கள், அதில் குறிப்புன்னு போட்டிருக்கோம். எபிரேய பாடம் 6ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எபிரேய பாஷையில் மெசியா என்ற சொல்லை கிரேக்கத்தில் கிறிஸ்து என்று மொழிபெயர்க்கப்பட்டது. கிரேக்கத்தில் கிறிஸ்துங்கிறத தமிழில் இயேசுன்னு மொழிபெயர்க்கிறாங்க. கிரேக்கத்தில் கிறிஸ்துங்கிற இங்கிலீஷில் லார்டு காட் ஜீசஸ் மொழிபெயர்க்கிறாங்க. அவருடைய நாமம் மாறாதது. அவர் நாமம் என்ன பண்ணாது? மாறாது. ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா என்ன செய்யலாம்? இந்த நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் தொடர்பு கொண்டு நேரில் வரலாம். எல்லா வேதாகமும் கையில் உண்டு. எப்பெல்லாம் மொழிபெயர்த்தாங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் மெசியா சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த பூமியில் சுகமாக வாழலாம், இன்னொருட சம்பாத்தியம் சொத்து பற்றி நிறையா இருக்கலாம், நல்லா வாழலாம். ஆனால் பரலோகம் போக முடியுமா அப்படிங்கிறதான ஒரு கேள்வியை நம்ம அந்த நாளிலே முன்ன வச்சு நம்ம தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். பரலோகம் போக முடியுமா முடியாதா? பரலோகம் போகிறதுக்கு என்ன வழி? நாம் எதுக்கு கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும்? ஏன் ஜெபம் பண்ணணும்? ஏன் வேதத்தை வாசிக்கணும்? எதுக்காக இவையெல்லாம்? பரலோகம் போவதற்கு. பரலோகம் போது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற முதலாவது நம்ம வேதத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். மெசியா சொன்னார், நீங்கள் நிறையா நாளிலே மனுஷகுமாரன் வருவான், ஆக என்ன பண்ணும், எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னாரு. வேதம் சொல்லுது. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு நாள் உண்டு, அது யாசுவாவுக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள்.
சாயங்காலத்தில் வெளிச்சம். அது பகலும் கிடையாது, இரவும் கிடையாது. அப்போ எப்படி அந்தகாரமாக இருக்குமா? தெரியாது. ஆனால் என்ன பண்ணுமா? சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். எவ்வளோ ஒரு அருமையான காரியம் இது! ஏன்னா வெப்பம் உள்ள காலத்துக்கும் குளிராக இருக்கிற காலத்துக்கும் இருக்கும். இது எதை குறிக்குது? ஆவியில் அனலாக இருக்கிற ஜனங்களுக்கும் ஜெபமே இல்லாமல் குளிராக இருக்கிற ஜனங்களுக்கும் என்ன பண்ணோம்? ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போய் எங்கள் எருசலேம் தான் புறப்பட்டு போவோம், இல்லை எகிப்துலேருந்து போவோம், இல்லை இந்தியாவிலேருந்து போவோம், அல்லது சீனாவிலேருந்து போவோம். அது எருசலேம் தான் புறப்பட்டு போவோம். ஏனெனில் வேதமும் சத்தியம் எங்கே இருக்குது? எருசலேம் தான் இருக்குது. ஆகையினால அங்கே தான் அவர் பேசினார், அங்கே தான் பிறந்தார், அங்கே தான் பாடுபட்டார். அங்கே என்ன சொல்கிறாங்க அதை நம்ம சரியாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அந்நாளிலே அப்பொழுது யாசோ ராஜாவாக இருப்பார். அவருடைய நாமம் எப்படி இருக்கும்? ஒன்றாக இருக்கும். இந்த ஒருவரே வானத்தின் பூமியின் யாஷ்வா, அந்த ஒன்று என்றதான நிலைக்குள்ளாக நம்ம கடந்து வர வேண்டும். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பேரில் வெளிப்பட்டார். ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார், ஈசாக்கு வெளிப்பட்டார், மனோவுக்கு வெளிப்பட்டார், எஸ்தருக்கு வெளிப்பட்டார், ரூத்துக்கு வெளிப்பட்டார். அவங்க ஜெபம் பண்ணாங்க. சிம்சோனுக்கு வெளிப்பட்டார், கிதியோனுக்கு வெளிப்பட்டார், சவுலுக்கு வெளிப்பட்டார், சாமுவேலுக்கு வெளிப்பட்டார், தாவீதுக்கு வெளிப்பட்டார், எலியா, எலிசா, இப்படி அநேக பரிசுத்தவான்கள் வெளிப்பட்டார். ஆனால் அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். அல்லேலூயா! இப்படி எல்லாருக்கும் வெளிப்பட்டார்னு சொல்லி எல்லா பேரையும் சொல்லி ஜெபிக்க முடியாது. இவற்றையெல்லாம் அறிந்து கொண்ட சீசர்கள் என்ன பண்ணாங்க? சீசர்கள் எதை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்போஸ்தலனுடைய புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 20 வசனத்தை வாசிப்போம். இந்த தேவனுடைய நாள் வருவதற்கு முன்பதாக சூரியனும் சந்திரனும் அது நிலையிலிருந்து ஒரு பயங்கரமான மாற்றத்தை உண்டு பண்ணுமா, மாறி போவோம். அப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு அந்தகாரத்தில் பாதி மேற்கு பாதி கிழக்கு இப்படி உள்ள ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் யாசுடைய நாமத்தை தொழுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அல்லேலூயா! அப்ப அவருடைய நாமத்தை யாரு தொழுது கொள்றாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப தொழுது கொள்ள நாமம் தெரிஞ்சிருக்கணும்ல. நாமே தெரியல எப்படி தொழுது கொள்வது? நான் தமிழில் இயேசுன்னு தொழுது கொள்ளுவேன், தமிழில் நான் கர்த்தர்னு தொழுது கொள்ளுவேன். இங்கிலீஷ்காரன் பதில் உட்காந்துக்கிட்டு அவன் லாடு காடுன்னு தொழுது கொள்கிறான். யாரு ஜெபம் கேட்க போனோம்? இன்னொருத்தன் எபிரேய பதில் உட்காந்துட்டு அவன் என்ன செய்யறான்? யாசமேன்னு தொழுது கொள்கிறான். அப்போ ஊருக்கு ஊர் அவர் ஒவ்வொரு பேரில் இருப்பதற்கு அவர் யார் கிடையாது. எவ்வளவு வேணும் பொய்யறையா தேவன். அவரோட நாமம் மாறாது. அல்லேலூயா! பெயர் ஒரு மனுஷனுடைய பெயர் அடுத்த ஊருக்கு போனால் எப்படி மாறாதோ அது மாதிரி நம்முடைய தேவன் உலக இரட்சகர். எல்லா ஊர்களையும் ஒரே பேர் தான் இருக்கும். இங்கே வேதம் என்ன சொல்லுது? சொல்கிறாரு, இந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. அதை நம்ம பின்பற்றணும்னா அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னு தான் பார்க்கணும். இப்போ இட்லி சுடணும்னா இட்லிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து ஊற போகணும். இட்லி சுடுறதுக்கு என்ன செய்ய முடியாது? மாவை விசிலில் அரைச்சி கொண்டு வந்து தண்ணி ஊற்றாமல் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சா இட்லி வராது. அது எப்படி இருக்கும்? இட்லி மாதிரியா இருக்கும். அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அது மாதிரி செஞ்சால் தெரியும். இப்படி உங்கள் ஜீவியம் கெட்டு போகக்கூடாது. அங்கே என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22 இஸ்ரவேலரே வார்த்தைகளை கேளுங்கள்,
நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய மேசியாவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவைகளினாலே என்ன பண்ணாரு? அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். யார் மூலமா அவர் வெளியில வராரு அந்த பூமிக்கு அப்படின்னு சொன்னா அது இஸ்ரவேலர் மூலமா தான் வெளியே வராரு, வேற எந்த ஜாதி மூலமா கிடையாது. அப்ப ஜாதிக்கு ஒரு பாசைக்கு ஒரு பேரு. இது சரியா? என்ன பண்ணுங்க, நீங்களே நிதானித்து பாருங்கள், இது சரியா? அவர் இஸ்ரவேல் தானே வெளிப்படுத்துறார். என்ன அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மேசியாவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணையடித்து கொலை செய்வீர்கள். என்ன பண்ணுங்க? அடிச்சு என்ன பண்ணீங்க? கொலை செய்தல் அப்படிங்கிறாரு. அவர் என்ன பண்ணாங்க? கொலை செஞ்சாங்க. நன்றாக நம்ம அதை கவனிக்கணும். இந்த காரியங்கள் எல்லாமே தீர்க்கதரிசனம். அவர் ஜனங்கள் மறிக்கணும் அப்படிங்கிறது திட்டம். ஆனால் என்ன பண்ணாங்க? அவங்க ஆணி அடித்து கொலை செய்தார்கள். அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அவரை குறித்து தாவீது, யோசுவாவை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரசத்திலே இருக்கிறார். யாரு சொல்றா? தாவீது சொல்றாரு. வாசிப்போம். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு, உடைய பரிசுத்தர் அழிவை காண விட்டீர். இப்ப பரிசுத்தர் அழிவை காண விட்டீர் என்று சொல்லி இங்க தாவீது சங்கி சொல்லப்பட்டிருக்குது. அப்ப தாவீது மரித்து அடக்கம் பண்ணப்படவில்லையா என்றதான கேள்வியை இங்க சீசர் என்ன செய்யறாங்க? முன் வைக்கிறாங்க. அதை 29 வாசிப்போம். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. இப்ப தாவீதோட கல்லறை இருக்குது. ஆனா சங்கீதம் சொல்லப்பட்டது தாவீது குறித்து அல்ல, உலக இரட்சகரை குறித்து. இப்போ இந்த வரையிலும் தாவீதோட கல்லறை இருக்குது. இப்போ மெஷியாவோட கல்லறை இருக்குது. தாவீது கல்லறை மூடி இருக்கு, மெஷியா கல்லறை திறந்து இருக்குது. நம்ம அதை கவனிக்கணும். ஏன் இதெல்லாம்? 30ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி ஒரு சந்ததியிலே மெசியாவை எழுப்பப்படுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால். நமக்கு என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்காரு? வாக்குத்தத்தம், நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்போம். உபாகமம் 18, 19, 20. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாத எவனோ விசாரிப்பே. அப்ப பிதாவோட பேர்ல தான் குமாரன் பேசுறாரு. இதை ஒருத்தர் கேட்கலன்னா அவர் என்ன பண்ணுவாராம்? அவரை விசாரிப்பாராம். இப்ப தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நீங்க போறீங்களா, அல்லது யாசா மெஷியாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா வாழ்றீங்களா? நீங்க தான் முடிவு எடுக்கணும். நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஆதியாமோ, யாத்திரையாமோ, எண்ணாமோ, லேவியராகமோ, உபாகமோ, வேலையை சரியா பார்க்கணும், சரியா படிக்கணும். அவருடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிட்டு அவர் வார்த்தையை செவி கொடுக்குறீங்களா? இல்லை நான் கேட்க மாட்டேன், என்ன சொல்லுவீங்க? ஆமாம், அவர் தான் சொன்னார்ல, பிதாகுமாரன் பரிசுத்தாவி, பிதாகுமாரன் பரிசுத்தாவி அப்படின்னா அது கமா கொட்டேஷன்லாம் கிடையாது. அது ஒருமை தான். பிதாவும் ஒருமை, குமாரன் ஒருமை, பரிசுத்தாவி ஒருமை. 3 பேரும் மூவர் அல்ல, ஒருவரே. 3 பேரும் அவங்க எப்படி இருக்கிறாங்க?
3 பேர் அல்ல. இதுல அநேகர் தறிகட்டு போய் குழம்பிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லலை, அவரோடு கூட இருந்த சீசர்ல யோவான் சொல்றாரு. வாசிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிப்போம். ஜலத்தினால் வந்தவர், இரத்தத்தினால் வந்தவர், ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறாரு. ஜலத்திலிருந்து, அதான் நீரிலிருந்து கரையிலுடனே சொன்னாரு, இவருடைய நேசகுமாரன். பசுத்த ஆவியானவர் மரியாள் மேல பட்டுச்சு, அங்கே கற்பம் உண்டானது. எந்த ஒரு புருஷனாலையும் உண்டாகல, பசுத்தாவினால கற்பம் உண்டாயிற்று. இதை நீ கவனிக்கணும். இந்த யோவான் சீசன் செய்கிறார், சொல்றாரு. அடுத்து, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3. இந்த 3 பேர் இருக்கிறாங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். அறவேக்காடு கிறிஸ்தவர்களே நன்றாக கவனியுங்கள். ஆனால் ஒன்றாக இருக்கிறார்கள். நாங்கள் பிதாவை அறிக்கையிடுறோம், குமாரன் அறிக்கையிடுறோம், பசுத்தாவை அறிக்கையிடுறோம். ஆனால் எப்படி இந்த 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள்? சீசனில் அறிஞ்சிருக்காங்க, நாங்களும் அறிஞ்சிருக்கிறோம். அடுத்து 3 இந்த 3 ஒருமைப்பட்டு இருக்குது. இப்போ ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் போதுமான நீர் சத்து இல்லைன்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. போதுமான ரத்தம் இல்லைன்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. போதுமான காற்று சுவாசிப்பதற்கு அவங்க முடியலன்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. நன்றாக கவனியுங்கள். இங்கே வேதம் என்ன சொல்லுது? ஆவி, ஜலம், ரத்தம், இது சரியான அளவில் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அவன் மனுஷன். இல்லை என்று சொன்னால் அவன் பிணம், உயிர் ஊசலாடி கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, உங்களுக்குள்ளே இந்த 3ம் சரியான ஒன்றா இருக்குதா? இல்லை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நிதானித்து பாருங்கள். உங்களை குற்றப்படுத்தலை, என்ன பண்ணுங்க, நிதானித்து பாருங்கள். பிதா உண்டு, பசுத்தாய் உண்டு, குமாரன் உண்டு. 3 எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த 3 தன்மைகளும் ஒரு சரீரத்தில் இருந்தால் தான் மனிதன். எல்லா ஜீவராசியும் அப்படிதான். ஆகையினால 9ஆம் வசனம் சொல்லுது, வாசிப்போம். நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்த சாட்சி இதுதான். இந்த சாட்சி உடையவர்களாக இருப்போம்னு சொன்னா நம்மளை தேவன் பூமி எங்கும் பிரபுக்களாக அவருடைய பிள்ளைகளாய் வைப்பார். அல்லேலூயா. நம்மளை என்ன பண்ணுவார்? அந்த பூமி எங்கும் அவருடைய பிள்ளைகளாக வச்சிருப்பார். நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தோடு நம்ம இருக்கணும். அடுத்த வருஷம் அந்த வாசிப்போம். 10. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனுடைய விசுவாசி அவனும் அவரை பொய்யராக்குகிறான். அல்லேலூயா. கவனிங்க, நீங்க தேவனுடைய கொடுத்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறீங்களா இல்லை பொய்யராக்குறீங்களா? நீங்க தான் முடிவு எடுக்கணும். தேவன் தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்த சாட்சியை நீங்க தனக்குள்ளே கொண்டிருக்கிறீங்களா இல்லை பொய்யராக்குறீங்களா? இது இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு புரிய வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. ஏதோ பைபிள் காலேஜோட மோகம், பைபிள் காலேஜ் முழுவதும் தவறான உபதேசம். அது ட்ரினிட்டி, 3 கடவுள். 3 கடவுளை ஒருபோதும் தேவன் போதிக்கவில்லை. ஆதி ஆமத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றுக்கும் மேற்பட்ட காரியத்தை தேவன் ஒருபோதும் போதிச்சது கிடையாது. இது எங்கே இறங்கின சரக்குன்னா இது இங்கே இறங்கல. தேவன் மனுஷனை உண்டாக்கின நாளில் இறங்கினதான இந்த சரக்கு தான் 3. என்னது?
3 தெய்வங்கள், 3 தன்மைகள், 3 தெய்வங்கள் இப்படி சொல்லப்பட்டது. நம்ம அதை கவனிக்கணும். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1 வாசிப்போம். தேவனாகிய யாஷ்வா உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம் சர்வமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. சகல விருட்சகத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? எப்படி தந்திரமாக போய் கேள்வி கேட்குது. ஒரு பழமொழி உண்டு, சின்ன வயசில் சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கு இருக்கிற மாதிரி இன்றைக்கெல்லாம் கிடையாது, இப்போ உள்ளவங்க பார்த்துருக்க முடியாது. அன்னைக்கு உள்ளவங்களுக்கு தெரியும். வீட்டில் 10,000 இருக்கும். என்ன சொல்லுவாங்க? குருது அப்படிம்பாங்க, கூணும்பாங்க. இப்போ அன்னைக்கெல்லாம் கடன் வாங்கினா கடனை கட்டலாம் ஜப்தி பண்ண அமீனா வருவார் வீட்டுக்குள்ளார, கழிச்சோட ஒரு கும்பல் ஒடியாருவாங்க. அப்போ அந்த பிள்ளைய சொல்லுமா, எங்கள் அப்பா எங்கே இல்லை, குருதுக்குள்ள இல்லை அப்படிங்குமா. உடனே குருதை தோணுது என்ன பண்ணிடுவாங்க, நான் வெளியே வாங்கி சொல்லி ஆளை அழைச்சி போயிடுவாங்களாம். என்ன பண்ணு, என் அப்போ குருதுக்குள்ள இல்லைன்னு சொல்லி. இப்போ அது மாதிரி சர்ப்பம் தந்திரமாக தேவன் ஏதாவது சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்ட ஒரு பாடு. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, தாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை பிரித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். தொடவும் புசிக்காதபடிக்கு என்ன செய்ய வேண்டாம், சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம். இந்த இடத்த தான் நம்ம கவனிக்க வேண்டிய காரியத்தை பார்க்கணும். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா வாசிப்போம். தேவனாகிய யாஷ்வா மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாவாய். இப்ப சர்ப்பம் தந்திரமா கேட்ட ஒரு பாடு. யாரு முதலாவது போய் சொன்னது? ஏவாள் தான் போய் சொன்னது. என்ன சொன்னாங்க? நன்றாக கவனிங்கள். என்ன சொன்னாங்க? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்லுது? ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்ச கனியை தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான். முடிஞ்சு போச்சா? புசிக்க வேண்டாம்னு சொன்னதை தொட வேண்டாம்னு சொல்லி ஒரே ஒரு பொய்யை மாத்திரம் சர்ப்பத்தை பார்த்து ஏவாள் சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு. இவன் யாரு? பொய்க்கு பிதா இவன். இப்போ இவன் பொய்க்கு பிதாவாக இருந்தபடினால ஒரு வார்த்தை மாறினா பொய்க்கு பிதா என்னாச்சு? அந்த பிதாவை தூக்கி போட்டுட்டு இப்போ இந்த பிதா உள்ள வந்துட்டான். யாரு? பொய் பேசுகிறவன். அப்போது சர்ப்பம் சிறியை நோக்கி, நீங்கள் சாவதில்லை போட்டஜா, நீங்கள் சாதப்படிக்க புசிக்க வேண்டாம், புசிக்கனாலே சாவான்னு கட்டளையிட்டாரு. ஆனால் அதை ஆமாம் எங்களை புசிக்கலாம் சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அல்லது சில சொல்லுவாங்கள்ல, தெரியாது, நான் உனக்கு சொல்ல மாட்டேன், சொல்லாமல் வந்துடுறது ரொம்ப உத்தமம். சில கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லாமல் வந்துடுறது ரொம்ப நல்லது. என்ன செய்ய முடியாது? அவங்க சொல்ல முடியாதுல்ல, எதுவுமே கண்டுக்க முடியாதுல்ல. என்ன செய்ய முடியாது? கண்டுகொள்ள முடியாது. பதிலே சொல்லாமல் வந்துட்டா நம்ம கண்டுகொள்ள முடியாதுல்ல. ஆகையினால இந்த வேதத்தை நம்ம சரியாக கவனிக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வத்தை குறித்து முதலாவது பிரசங்க சர்ப்பம். இப்போ நம்ம யாரு கிடையாது? சர்ப்பத்தோட வித்து கிடையாது. நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நம்ம இதை சரியாக நம்ம கவனிக்கணும். அப்போ பிசாசு சொல்லுது, நீங்கள் இதை புசிக்க நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார்
அது அடுத்த ஒரு பொய் சொல்லுது. தேவர்களை போல அந்த நம்ம ஏன் இங்கே பாடுபடணும்? எப்படி தேவர்களை போல இருந்தால் நம்ம ஏன் பாடுபடணும்? இங்கே அடிச்சு விட்டுச்சு. ஒரு பொய்யை சொன்னால் அவன் 100 பொய்யை உயர்ச்சிருவான். இதை அறிந்த சீசர்லாம் என்ன பண்ணாங்க? அவர் சொன்னார் இதா குமாரன் சொல்லி அந்த நாமம் உங்கள் யாசாமி சீசர்கள் அறிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம தொடர்ச்சியை நம்ம என்ன பண்ணுவோம்? பிறகு பார்ப்போம். இந்த செய்தியை கேளுங்க, தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் பரலோகம் போகணும்னா என்ன பண்ணுங்க? தொடர்பு கொள்ளுங்க. தேவன் நம்ம நல்லவராக இருக்கிறார். செபிப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.